Good morning students. In today's class we are going to see about the chapter 5 water distribution of water bodies. Okay, in previous class enna paathom and water cycle பத்தி பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இந்த கிளாஸ்லயும் அதே இதுதான் வரும் ரைட்டா. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்துட்டா எப்படி வாட்டர் வந்து எர்த்தில் வந்து சர்க்குலேட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம் ரைட்டா. இப்போது வாட்டர் வந்து எப்படின்னா எர்த்தில் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ த வாட்டர் அவைலபிலிட்டி ஆஃப் த எர்த் இஸ் மோர் அண்ட் மோர் லெஸ் வென் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் சென்ச்சுரிஸ் ரைட்டா. இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா வாட்டர் சைக்கிள் பற்றி பார்த்தோம். வாட் ஆர் த மேஜர் திங்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் sunlight, waters, and the river has been flowing, right? இது அந்த கிரவுண்ட் வச்சுட்டோம். இப்போது இப்போ என்ன வாட்டர் வந்து என்ன ஆகும், எவாப்ரேட் ஆகும். as the sunlight வந்து condensation process, right? Condensation and then perception and then it will be get evaporated, right? Sunlight பண்ண உடனே என்ன ஆகும், எவாப்ரேட் ஆகும் கரெக்டா. எவாப்ரேஷன் இப்போது ஃபஸ்ட்டு கிளாஸில் என்ன பார்த்தோம், வாட் யூ மே கண்டென்சேஷன், பெர்செப்ஷன் அண்ட் தென் எவாப்ரேஷன்னா என்னென்னு பார்த்தோம் ரைட்டா. இதோட ப்ராசஸ் பேர் தான் என்ன சொன்னோம், வாட்டர் சைக்கிள். ஓகே, இப்போது சன்லைட்லேருந்து வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணி இட் வில் கெட் எவாப்ரேட்டட் இந்த ஃபார்ம் ஆஃப் ரெயின், இட் வில் பி கண்டென்ஸ்டு. அதாவது ரெயின் எப்படி வருதுன்னா க்ளவுட் வந்து ஹெவி அந்த லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். லேயர் ஃபார்ம் ஆகி இன்க்ளூடிங் டஸ்ட் எல்லா மெட்டீரியல்ஸ் ஃபார்ம் ஆகி ஹெவி ஆக என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்லி அட் டைம் என்ன ஆகும்னா இட் வில் கம்ஸ் அஸ் அ ரெயின் ரைட்டா. இதுதான் coming, this is about the water cycle. What are they? Condensation, perception and then evaporation, right? அதே மாதிரி வாட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். எப்படி சர்க்குலேட் ஆகும், ரெயின் டியூரிங் சம்மர் வந்து என்னாகும், எவாப்ரேட் ஆகி இதாகும். அதாவது ஓஷன்ஸ் லேக்ஸ் பிளான்னா சன் அதாவது ரொம்ப டெம்பரேச்சர் ஆகி எவாப்ரேட் ஆகும். எவாப்ரேட் ஆகி டியூரிங் சில் பீரியட் என்னாகும், ஆட்டோமேட்டிக்லியும் ஏன்னா க்ளவுட்ஸ் வந்து ஹெவி ஆகி ரெயின் ஆகிட்டே இருக்கும் ரைட்டா. ஸோ வாட்டர் வந்து இப்படி தான் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ பெர்செப்ஷன், கண்டென்சேஷன் அண்ட் தென் எவாப்ரேஷன், இதுதான் வாட்டர் சைக்கிளோட திங். கண்டென்சேஷன்னா என்னென்னு பார்த்தோம், பெர்செப்ஷன்னா என்னென்னு பார்த்தோம், அண்ட் தென் வாட்டர் சைக்கிளோட ப்ராசஸ் தான் இது. இப்படி தான் வாட்டர் வந்து ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ த மேஜர் திங் என்னென்னு பார்த்துட்டா ரெயின் மூலமாக தான் எல்லாமே, அதாவது ப்ராப்பர் ரெயின் இருந்தால் தான் வாட்டரை வந்து சர்க்குலேட் ஆகும் ரைட்டா. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து ஒரு புது டேர்ம் பற்றி பார்க்க போகிறோம், ஸ்பெல் டெரேரியம். சரியா, டெரேரியம். ஸ்பெல் த வேர்ட் டெரேரியம், TERRARIUM, டெரேரியம். டெரேரியம்னா என்னன்னு பார்ப்போமா. டெரேரியம்னா இட்ஸ் நத்திங் பட் இப்போது
இப்போது மீன் தொட்டி இதில் இப்போ இங்கே மீன் தொட்டி இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், மீன் தொட்டி. இப்போது மீன் தொட்டி பதிலாக இதில் வந்து பிளான்ட்ஸ் வந்து க்ரோ பண்ணலாம். பிளான்ட்ஸு ரைட்டா, சாயில் அண்ட் அதர் மேனுவல்ஸ், பெபிள்ஸ் அது மாதிரி நிறையா போய்ட்டு பிளான்ட்ஸ் வந்து க்ரோ பண்ணலாம் இதில். ஸோ டெரேரியம்னு என்ன, ஒரு கிளாஸ் ஜாரில் இல்லாட்டி அது வந்து சீல்டாக இருக்காது, கிளாஸ் ஜாரில் நம்ம வந்து பிளான்ட்ஸ் வந்து க்ரோ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பழகுக்கு நம்ம ஏதோ கேக்டஸ் ப்ளஸ் எல்லாம் க்ரோ பண்ணுவாங்கள்ல, ஒரு கிளாஸ் ஜாரில் கேக்டஸ் வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி அது சாயில் அதுக்கேற்ற மாதிரி போட்டு வளர்ப்பாங்கள்ல, இட் இஸ் அபவுட் த டெரேரியம். ஸோ டெரேரியம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, it is one of the best example for the water cycle process, right? So that terrarium na இன்னைக்கு என்னன்னு பார்த்தோம். Terrarium is nothing but growing of plants in a jar, right? Next, the water availability. வாட்டரோட அவைலபிலிட்டி பார்த்தா எர்த்து வந்து 70% தான் கவர் ஆகிருக்கு வாட்டரால். ஸோ தட் அதில் என்னென்னு பார்த்துட்டா 98% வந்து என்ன மாதிரி வாட்டர்னால் சலைன் வாட்டர்னால் என்ன சொன்னேன், சால்ட் வாட்டர். ஸோ சால்ட் வாட்டர்னால் இப்படி எந்த ஃபார்மில் இருக்குன்னா, நம்ம யூஸ் பண்ணுற சால்ட், டேபிள் சால்ட் சொல்லுவோம்ல, நம்ம போட்டு சாப்பிட்ற சால்ட்டு, ஆஸ் வெல் அஸ் சோடியம் குளோரைடு, அது மாதிரி தான் இந்த அதாவது இந்த வாட்டர் இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு குக்கிங்லேயும் யூஸ் ஆகாது, ஆஸ் வெல் அஸ் வாட்டர் நம்ம என்ன ட்ரிங்கிங் வாட்டராகவும் யூஸ் ஆகாது. அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது சொன்னேன், 98% வந்து சலைன் வாட்டராக, சால்ட் வாட்டராக இருக்குது. மீதி இருக்கிற பர்சன்டேஜ் அதாவது 3% வந்து ஃப்ரெஷ் வாட்டர். அதுலேயும் பார்த்துட்டா 2% வந்து ஐஸ் கேப்ஸ்லாம் நான் எங்கே இருக்குன்னு சொன்னேன், இது வந்து அண்டார்டிகா அந்த மாதிரி ரீஜியன்ஸ்லேயே இருக்கும். கூலான ஏரியாஸ் அண்டார்டிகா, அந்த ஏஷியாஸ், நார்த் ஏஷியன் ஸ்பாட்ஸு எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஐஸ் கேப்ஸ் ஃபார்ம் ஆகி இருக்கும் 2%. அண்ட் தென் லேக்ஸ் மூலமாகவும் 1%, மீதி உள்ள பர்சன்டேஜ் 3%ல் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்கும். ஸோ தட் எவ்வளோ பர்சன்டேஜ் சொன்னோம், 98% வந்து சலைன் வாட்டராக இருக்கும். அது வந்து குக்கிங்க்கும் சரி, ட்ரிங்கிங் ஆஃப் த வாட்டர். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும், ஒன்லி ஃபார் லைக் டேபிள் சால்ட் அது மாதிரி தான் யூஸ் ஆகும், ரைட்? மீதி உள்ள பர்சன்டேஜ் உள்ள வாட்டர் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, 3% தான் இருக்குது. அது வந்து ஃப்ரெஷ் வாட்டராக இருக்குது, ரைட்டா? அது வந்து பாதின்னு பார்த்துட்டு ஐஸ் கேப்ஸாக தான் இருக்கும். ஸோ இப்போ வாட்டர் சைக்கிள் எப்படி ஆகும், எவாப்ரேட் ஆகும்ல. அப்போது ஐஸ் கேப்ஸ் வந்து அதாவது சம்மர் சீசன், அதாவது அந்த ரீஜன் பர்டிகுலர் பிளேஸில் வெயில் அடிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகும், இட் வில் கெட் ஸ்டார்டட் டு மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். மெல்ட் ஆகி இட் வில் ஃபார்ம் அ ரிவர் ஆர் லேக் ஃபார்மில் வந்து ரிவராக இல்லாட்டி லேக் மூலமாக அந்த வாட்டர் வந்து சீக்கு வந்து சேரும். ஸோ டியூரிங் த கிளைமேட்டிக் கண்டிஷன், வெதர் கண்டிஷன் மூலமாக தான் தேர் வில் பி the proper water cycle will get happening, right? இப்போது வாட்டர் அவைலபிலிட்டி பற்றி பார்த்தோம். கேன் வி ஹேவ் ரீகேப் ஸ்டூடெண்ட்ஸ்? வாட்டர் அவைலபிலிட்டி எவ்வளோ பர்சன்டேஜ், எர்த்தை பொறுத்துக்கு மட்டுக்கும் 70% ஆஃப் வாட்டர் தான் இருக்குது. அவுட் ஆஃப் இட் மீதி பர்சன்டேஜ் ஃபுல்லாக
இது வாட்டர் ரைட்டா. மீதி பர்சன்டேஜ்னு பார்த்துட்டா லேண்ட் மூலமாக இருக்கும். ஓகேயா, அதில் என்னென்னு பார்த்துட்டா 98% which consist of what? Saline water, right? And out of it, and then 3% which is useful for fresh water. இந்த வாட்டர் வந்து 98% அந்த வாட்டர் வந்து நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் இட் இஸ் ஃபுல்லி மேடப் ஆஃப் வாட்? சால்ட் வாட்டர். சால்ட் வாட்டர் எப்படி நம்மளால் இது பண்ண முடியும்? குக்கிங்க்கு யூஸ் பண்ண முடியாது, as well as ட்ரிங்கிங் வாட்டரை யூஸ் பண்ண முடியாது. அண்ட் தென் த ரெஸ்ட் ஆஃப் த பார்ட் 3% இஸ் அபவுட் த திங் தட் இஸ் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர். அது வந்து ஐஸ் கேப்ஸ் மூலமாகவும் கிளேஷியர்ஸ் மூலமாகவும் இருக்கும். அண்ட் தென் வாட்டர் சைக்கிள் வந்து அதுக்கேற்ற மாதிரி, அதாவது கிளைமேட்டிக் கண்டிஷன் மாற தான் ஐஸ் கேப்ஸ் வந்து மெல்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்லி இட் வில் ஃபார்ம் த ப்ராப்பர் வாட்டர் சைக்கிள், ரைட்? அப்புறம் தான் நம்மளால் அதை யூஸ் பண்ண முடிகிற மாதிரி இருக்குன்னா வாட் 3% மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடிகிற வாட்டர். என்ன வாட்டர்னா ஃப்ரெஷ் வாட்டர் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும், ரைட்டா? நெக்ஸ்ட்டு எப்படி இப்போ வாட்டர் அவைலபிலிட்டின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்க போகிறோன்னா வாட்டர் ரிசோர்ஸஸ். save water, right? இதுன்னு பார்த்துட்டா சேவ் வாட்டர் எப்படி நம்மளால் வாட்டரை சேவ் பண்ண முடியும்? எப்படின்னா பை அக்ரிகல்ச்சர் ஒவ்வொரு செக்டாருக்கும் தேர் இஸ் ப்ராப்பர் மெஷர். இப்போது அக்ரிகல்ச்சர் செக்டார் பார்த்துட்டா நம்ம எப்படி சேவ் பண்ண முடியும்னு பார்த்துட்டா ட்ரிப் இரிகேஷன்ஸ். ஃபார் பர்சனல் யூஸ் எப்படின்னு பார்த்துட்டா we can dig canals and then இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம், அதே மாதிரி நம்ம வந்து வாட்டரை வந்து சேவ் பண்ண முடியும். ஆஸ் வெல் அஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வாட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அல்லாட்டி தேவையில்லாததுக்கு நம்ம வாட்டர் யூஸ் பண்ணாமல் சேவ் பண்ணலாம், ரைட்டா? ஸோ எப்படி ஆஸ் வெல் அஸ் இந்தியான்னு பொறுத்த மட்டும் நம்ம இந்தியா இது எடுத்துட்டா முக்கால்வாசி இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸும் பார்த்துட்டா எங்கே போய் அதோட வேஸ்டேஜ் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க? நாட் ஓன்லி இண்டஸ்ட்ரி, மெடிக்கல் வேஸ்ட்டு என்ன செய்கிறாங்கன்னா அதாவது ரிவர்ஸ் போகிற ஏரியாவில், லேக்ஸ் இருக்கிற ஏரியாவில் என்ன செய்கிறோம்? ஆட்டோமேட்டிக்கலாக போய் டம்ப் பண்ணிடுறாங்க. ஸோ டம்ப் பண்ணோன்னே என்னாகும்? த வாட்டர்ஸ் கெட் பொல்யூட்டட், ரைட்? கரெக்டாக? இப்போது ஒரு ஏரியாவில் நம்ம வாட்டரை வந்து பொல்யூட் பண்ணக்கூடாது. பிகாஸ் வி ஆர் ஏற்கனவே 3% தான் இருக்குது வாட்டர். ஸோ அந்த ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் நம்ம இப்படி டம்ப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகும்? வி வில் வர இதில் வந்து நம்ம வந்து அஃபெக்ட் ஆகும். வாட்டர் இல்லாமல் வாட்டர் ஸ்கேர்சிட்டி வந்து இதாகும், ரைட்டா? எப்படி சேவ் பண்ண முடியும்? ஃபஸ்ட் திங் two one is about the personal and another one is about the agriculture. இப்போ அக்ரிகல்ச்சர்னு பார்த்தா ட்ரிப் ஃபார்மிங், ட்ரிப் இரிகேஷன் மூலமாக பண்ணலாம். பர்சனல் யூஸ்ன்னு பார்த்தா கெனல்ஸ் அண்ட் தென் ஒன்லி நம்ம என்ன தேவைக்கு மட்டும் தனியாக யூஸ் பண்ணிவிட்டு மீதி இதை வந்து சேவ் பண்ணலாம், ரைட்டா? இதுதான் வாட்டரை வந்து சேவ் பண்ணுற இது. அதே மாதிரி அமெரிக்காவில் வந்து 22 மார்ச் வந்து வாட்டர் சேவிங் டேன்னு வந்து வேர்ல்டு வாட்டர் டே வந்து கொண்டாடுறாங்க. பட் இந்தியாவை பொறுத்த மட்டுக்கும் அதாவது வேர்ல்டு வாட்டர் டேன்னு கொண்டாடுறது வந்து April 2, ரைட்டா? This is upon the today's class, right? In today's class we have seen about what எப்படி வாட்டர் சேவ் பண்ணணும், as well as அமௌண்ட் என்னென்ன எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் அவைலபிள் டு அஸ் அதை பற்றி பார்த்தோம். அண்ட் தென் we have seen about the water cycle, சரியா? இது பற்றி தான் இந்த கிளாஸில் பார்த்தோம்.
அதே மாதிரி டெரேரியம் பற்றி புது கான்செப்ட் பார்த்துருக்கோம். டெரேரியம் வந்து வாட்டர் சைக்கிளோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஏன்னா டெரேரியம் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கிளாஸ் ஜாரில் வந்து பிளான்ட்டை வந்து க்ரோ பண்ணுறோம். அதில் வந்து சாயில் இருக்கும், அதுக்கு தேவைக்கேற்ற மாதிரி தான் தண்ணி இருக்கும். இட் மேபி ஸ்மால் அமௌண்ட்டாக இருக்கும், ஆர் இட் மேபி லார்ஜ் அமௌண்ட். தேவைக்கேற்ற மாதிரி தான் தண்ணி யூஸ் ஆகும். ஸோ தட் அது வெயில் பட்டு அது வந்து தன்னால் க்ரோ ஆகிட்டே இருக்கும். இட் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் டெரேரியம், ரைட்? வாட்டர் சைக்கிளோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? டெரேரியம். ஸ்பெல் த வேர்ட் டெரேரியம், TERRARIUM, ரைட்டா? டெரேரியம் பற்றி பார்த்தோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட அசைன்மெண்ட் என்னென்னு பார்த்துட்டா, உங்கள் ஏரியாவில் எப்படி வாட்டரை வந்து யூஸ் பண்ணுறாங்க, எப்படி வேஸ்ட் பண்ணுறாங்க, உங்களோட ரெமெடிஸ் என்ன, அதை பற்றியும் இன்க்ளூடிங் ஃபோட். இட் மே பி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மூலமாக போட்டாலும் சரி, இல்லாட்டினா எழுதி ஃபோட்டோ வேணால் விட்டுங்க, சரியா? எப்படி விட்டுனா வாட்டர் ஸ்கேர்சிட்டி உங்கள் ஏரியா, அதாவது வாட்டர் எப்படி வேஸ்ட் பண்ணுறாங்க, அண்ட் தென் உங்கள் சஜஷன் வித் ஃபோட்டோஸ், ரைட்டா? Thank you students. If any doubt arises, ask to me.